உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் முதல்ல திரு மோகன்தாஸ், என்சி மோகன்தாஸ் அவர்களை பற்றி பேசும்போது இவர் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்போ காந்தின்னாக்கா காந்திக்குள்ளே போட்டிருப்பாங்கம்மாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக மோடி கோட் போட்டு வரியான்னு கேட்பாங்க. ஸோ இவரை பார்த்தோன்னே நான் சொன்னேன், இங்கே கலர் சட்டை மோகன்தாஸ் தானே அப்படின்னு. ஸோ அதனால் இவரை இப்போ நான் கலர் சட்டை மோகன்தாஸ் சார் தானே. அதே மாதிரி இன்றைக்கி வந்தோன்னே எனக்காக ஒரு புது ஷர்ட்டு, கலர் ஷர்ட் போட்டு வந்துட்டார். அவருக்குள்ளே இவ்வளோ ஒரு ஆழ்ந்த தமிழ் பற்றும் ஈகை பற்றும் இருக்குங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இங்கே வந்திருக்கிறதுல நிறையா பேர் கலைமான்மணி, பத்மபூஷன், நீங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு பத்மஸ்ரீ உள்ளே உட்காந்துருக்காரு. என்ன காமன் இவங்க எல்லாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காமனாக ஏதாவது இருக்கணும்ல. எல்லாருமே ஈகை. இங்கே இவர் வந்தோன்னே இத்தனை பேருக்கு பணம் வாங்கி கொடுக்குறாரு முடியாதவங்களுக்கு. பல கோடிகளை தந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நமக்கு நடுவில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் பேர் பாலம் கல்யாண சுந்தரம். அவர் பத்மஸ்ரீ. ஸோ அவர் கிடைச்ச எல்லா பணத்தையும் அவர் பொதுமக்களுக்குன்னே செலவழிச்சிட்டாரு. சில விக்கிபீடியா இது சொல்லுது 30 கோடிக்கு மேலே அவருக்கு வந்ததை அப்படியே கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஸோ இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, ஈதல் தான் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஈதல், இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஈதல், அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன ஒருத்தருக்கு இது பண்ணான்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாளைக்கு நம்மளை பார்த்தோன்னா அப்படி குட் மார்னிங் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுத்த 10 ரூபாய்க்கே நமக்கு மரியாதை இருக்குன்னு, இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கொடுக்குறவங்கெல்லாம் இருக்காங்கன்னா, அவங்க எல்லாரையும் ஊக்குவிக்கிறது என்சி மோகன்தாஸுங்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஐடென்டிஃபை பண்ணி ஒருத்தரையும் நான் கடந்து வந்த பாதையை சொல்கிறதோட ரொம்ப பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இவர் பெரிய டாக்டர், ரொம்ப அழகாக இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் வரதராஜன் சார். ஸோ இவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு. ஆனால் என் கிளினிக் வந்தீங்கன்னாக்கா உங்கள் ஐடியாவே மாறிடும். என் கிளினிக்கில் ஒரு வாட்டி ஒரு பெரும் மணக்காரர், நான் சொல்கிறது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்தவர், உட்காந்துருந்து பார்த்துட்டு ரொம்ப கோபமாக உள்ளே வந்தார் 2 மணி நேரம் கழித்து. ஏன்னா யார் வந்தாலும் வரிசையில் தான் வர முடியும். அது எங்கள் ஃபாதரே ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணார். உட்காந்துருப்பார் வரிசையில், சும்மா செக் பண்ணேன் இவன் வேறு யாரையாவது முதல்ல பார்த்துட்றானாங்கிறதுக்கு. ஸோ கரெக்டாக எல்லாம் வந்தோன்னே சொன்னார், ஏன் சார் எல்லாரையும் ஆல் அண்ட் சன்ட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களை மாதிரி 4 பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் சம்பாரிச்சிட்டு போயிடலாமே அப்படின்னாரு. ஃப்ரம் பிரின்ஸ் டு பாப்பர் பார்க்கணுன்னா என் கிளினிக் தான் வரணும். இந்த பக்கம் எல்டாம்ஸ் ரோடில் இருக்கிற கூலி தொழிலாளி உட்காந்துருப்பார், அந்த பக்கம் ஏவிஎம் சரவணன் சார் உட்காந்துருப்பார். சரி, என்ன இது ஏன் முக்கியமாக இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கோவிலுக்கு எப்படி எல்லோரும் போகிறீங்களோ அந்த மாதிரி டாக்டர்கிட்ட வரும்போது டாக்டருக்கு எல்லோரும் ஈக்குவல் தான். பணம் கொடுக்குறவன் பணம் கொடுக்காதவன் எதுவும் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான். நான் என் லைஃப் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்தேன். அங்கே தான் தெரியும் தொழிலாளிகளோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஸ்டான்லி ஆஸ்பத்திரி, அடுத்தது ஜிஹெச், அடுத்தது ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல், மறுபடியும் கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். இங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா ரொம்ப மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ரொம்ப அருமையான அளவில் இருதய சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லைன்னு ஏன்னா ஜிஹெச் கார்டியாலஜிக்கு போ, ராயப்பேட்டாவில் ஹார்ட் அட்டாக்கா ராயப்பேட்டாவில் போய் அட்மிட் ஆகு. இப்போ யாராவது சொல்கிறாங்களா? யாரும் சொல்கிறதில்ல. அதுக்கு காரணம் நம்ம மக்கள் தான். அரசன் எவ்வழி, குடிகள் அவ்வழி. எந்த அரசனுமே அங்கே போகிறது இல்லையே. 15 வருஷத்துக்கு முன்னால் நான் கவர்மெண்ட் சர்வீஸை விட்டுட்டு தனியாக ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன். எப்பொழுதும் ரொம்ப நேர்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுறவன். ஸோ அதனால் பேஷண்ட் அக்யூட் ஹார்ட் அட்டாக்னு வந்தோன்னே நான் சொன்னேன், ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா, ஜிஹெச் போகிறீங்களா, அருமையான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ப்ரைவேட்டில் நான் தான் பார்க்கணுன்னீங்கன்னா அனாவசியமாக 30-40 ரூபா செலவழிப்பீங்க. நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னால், இப்போ அதுவே லட்சத்தில். ஸோ செலவழிக்கணும். ஒரே ஒரு உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சார்மாங்க, 24 மணி நேரத்துக்கும் டியூட்டி டாக்டர் அங்கே எல்லாருமே கார்டியாலஜிஸ்ட். எவ்ரி 8 hours நாங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆன் டியூட்டி. இங்கே ஒரு கார்டியாலஜி ப்ரொஃபஸர் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கே தெரியும். ஆனால் என்னோடய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் எங்கே வந்தீங்கனாலும் ஒரு எம்பிபிஎஸ் தான் டியூட்டி டாக்டர். இவ்வளோத்தையும் கேட்டுட்டு அவங்க வெளியில் போயிட்டு உள்ளே சொல்லுவாங்க, சார் நாங்கள் ப்ரைவேட்டாகவே அட்மிட் ஆகிக்கிறேன். ஏன் அப்படின்னா, மக்களுக்கு நம்பிக்கையை நாம் ஏற்படுத்தவில்லை. நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அரசாங்கத்தில் அவ்வளோ அற்புதமாக ட்ரீட்மெண்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எவ்ரி 8 hours
ஒன்லி அ கார்டியாலஜிஸ்ட் வில் டேக் ஓவர் அண்ட் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த நெக்ஸ்ட் கார்டியாலஜிஸ்ட். அப்படி பார்த்து கூட நல்ல பேர் கிடைக்காத காரணம் நெக்லெக்ட் பண்ணுறாங்கங்கிற ஒரு தவறான எண்ணம் ஜனங்களுக்குள்ளே வந்துருச்சு. அதை மாற்றுறதுக்காக நான் வரல. சரி, நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி இருக்கிற சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏழை மக்களுக்கெல்லாம் வைத்தியம் கிடைக்காம போயிட்டு இருந்தது. ஸோ எப்படியாவது எல்லாருக்கும் பணம், எல்லாருக்கும் நம்ம வைத்தியம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கும் ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் வருவாங்க. நான் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ என்னோடய கன்சல்டேஷன் ஃபீஸ், இப்போ இருக்கிறவங்க யாரும் இதை கேட்டுறாதீங்க, அப்புறம் அதை வந்து அந்த கன்சல்டேஷன் ஃபீட்டை கொடுத்துட்டு போயிடுவீங்க, 3 ரூபா 5 ரூபா. இன்றைக்கி நான் வேடிக்கையாக சொல்லுவேன், எல்டாம்ஸ் ரோடு ஏரியாவில் நான் எம்எல்ஏயாக நின்று இருந்தேன்னா நான் பர்சிஸ்டண்ட்டாக நான் ஒருத்தன் தான் எம்எல்ஏவாக இருந்திருப்பேன். ஏன்னா நைட்டு போயிட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு, பக்கத்துலேயே வீடு இருந்தது, வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு ஏழை ஜனங்கள் வீட்டுக்கெல்லாம் போய் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 12:30 மணிக்கு முடிஞ்சோன்னே அதை போய் நிறுத்திட்டு, ஈவன் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் ஐ யூஸ் டு கிவ் இன் ஹட்ஸு. 4வது மாடி 3வது மாடியில் குடிசை வீட்டில் போய் நான் போட்டிருக்கேன். மாடியில் மேலே குடிசை, அங்கே போயெல்லாம் போட்டுட்டு திருப்பி 12:30 மணிக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். சரி, எல்லாருக்கும் எப்படி கிடைக்கிற மாதிரி பண்ணுறது? இப்போ தான் காப்பீட்டு திட்டம்னு வந்தது. இந்த காப்பீட்டு திட்டம் வரதுக்கு முன்னால் இருந்தே நான் மனசுக்குள்ளே ஒரு பிரின்சிபல் வச்சுருந்தேன். நம்ம கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்தோனையும் கூட யார் வந்தாலும் நோங்கிற எண்ணம் இதுவே கிடையாது என்கிட்ட. இசிஜி எடுக்கணும், எக்கோ எடுக்கணும், யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் பணம் கொண்டு வரல, நான் பணம் கேட்கவே இல்லையே, போய் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆஞ்சியோபிளாஸ்டி அல்லது பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கும் காப்பீட்டு திட்டம் வந்ததுக்கப்புறமும் நான் ஹெல்ப் பண்ணி தான் அவங்களுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். 6 மாதத்துக்கு முன்னால் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிற ஒரு லேடி ஒருத்தவங்க, அவங்க ஆஃபீஸில் வேலை செய்ய பியூனுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நெஞ்சு வலின்னு அனுப்பிச்சோன்னா ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு 15,000 ரூபாய்மா அவங்களே கட்டினாங்க. பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி பைபாஸ் பண்ணணும்னு. அது ஒன்றும் இல்லை டாக்டர், அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர், காப்பீட்டு திட்டத்தில் பண்ணிடலான்னு. காப்பீட்டு திட்டத்தில் 10 ஆஸ்பத்திரியில் 9 ஆஸ்பத்திரியில் பண்ணுறது கிடையாது. அது யாருக்கும் ஏன்னு தெரியாது, அந்த ஆஃபீஸருக்கே தெரியல. என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்கன்னு? நீங்கள் காப்பீட்டு திட்டத்தில் 90,000 கொடுக்குறீங்க, இங்கே பேஷண்ட்டுக்கு 3.5 லட்சம் ரூபா செலவாகுது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1 லட்சம் ரூபா அந்த ஹாஸ்பிட்டல் வாங்கிக்கிட்டு எனக்காக சில ஆஸ்பத்திரி செய்கிறாங்க. அங்கே அவங்க போயிட்டு நீங்கள் ஏதாவது பணம் கட்டினீங்களான்னு கேட்டு அந்த ஹாஸ்பிட்டல் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்க. எப்படி ஏழைக்கு வைத்தியம் கிடைக்கும்? அன்றிலிருந்து இன்று வரை நான் நினச்சது என்னன்னா, எல்லாருக்கும் எப்படியாவது வைத்தியம் பண்ணிடணும். இது வரைக்கும் ஒரு 160 பேருக்கு இருதய அறுவை சிகிச்சை, பைபாஸ் சர்ஜரி, வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு பேஷண்ட்டுக்கும் நான் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணி எங்கள் ஹாஸ்பிட்டலில் சொல்லிவிடுவேன், சர்ஜனுக்கு பணம் வாங்கக்கூடாது, எங்கள் யாருக்கும் பணம் கிடையாது, ஒன்லி நாங்கள் யூஸ் பண்ணுற யூஸபிள்ஸுக்கும் அந்த 10 நாள் சாப்பாட்டுக்கு மட்டும்தான். 2.5-3.5 லட்சம் ரூபா ஆப்ரேஷனை 1.5 லட்சம் ரூபாய்க்கு பேசி அன்றைக்கி ஒரு நாள் அந்த ஸ்லாட்டு, அன்றைக்கி அந்த சர்ஜன் வேறு எதுவும் பண்ண முடியாது, அந்த ஸ்லாட் வாங்கிடுவேன். பல நாட்கள் எனக்கு அந்த பணம் கலெக்ட் ஆக முடியாது. ஆனால் அந்த நாளை நான் விட்டுற முடியாது. அன்றைக்கி காலையில் என் செக் புக் எடுத்துகிட்டு போவேன், எவ்வளோ டெபிசிட்டோ அதை கொடுத்துருவேன். ரீசன் என்னென்னா, பணம் என் பேரில் வராது, ஹாஸ்பிட்டல் பேர் ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஸோ அது எனக்கு திரும்பியும் வராது. பட் நம்ம முன்னோடியாக செய்யலைன்னா வேறு யாருக்கு தரப்போகிறா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா, என்னை சார்ந்த ஏராளமான நண்பர்கள், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா, அவங்க உடம்பு சரியானோன்னு சொல்லுவாங்க, அடுத்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது தேவைன்னா எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் தரேன். மேக்ஸிமம் யார்கிட்டையும் 25,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினதில்லை. அதுவும் என் பேர்லேயும் வாங்க மாட்டேன், நேராக ஹாஸ்பிட்டல் பேரில். இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ வந்தது அப்படின்னா, ஒரு நாள் நான் ராயப்பேட்டாவில் ஃபஸ்ட்டு எல்டாம்ஸ் ரோடில் ஆரம்பித்தேன், இப்போ ராயப்பேட்டாவில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு லேடி வந்தாங்க, கையில் ஒரு குழந்தை, இடுப்பில் ஒரு குழந்தை, வீட்டில் ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னம்மா எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்கன்னு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு செஸ்ட் பெயின், அவர் ஆட்டோ டிரைவர். சரி என்ன பண்ணுதுன்னு, செஸ்ட் பெயின் வந்தோடனே ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போனோம், ஆஞ்சியோகிராம் எடுத்தோம், 3 ரத்த குழாயிலையும் அடைப்பு. என்ன வயசு? 42 வயசு. 3 ரத்த குழாயிலையும் அடைப்பு இருக்குது, உடனே பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. பண்ணியிருக்க வேண்டியது தானே? இல்லை சார், அந்த காலகட்டத்தில் ஜிஹெச்சில் பண்ணாக்கா அவ்வளோ சக்ஸஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் அவர் ட்ரிப்ளிகேன் ஸ்டாண்டில் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த ஹேண்ட் ஹெல்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணும்போது நெஞ்சு வலி வந்துருச்சு. நெஞ்சு வலி வந்தோடனே எல்லாம் சுற்றி இருந்த டிரைவர்லாம் வந்துட்டு என்னடா பண்ணுதுன்னொன்னே அவங்கக்கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏன் கவலைப்படுற, நீ ராயப்பேட்டாவில் மசூதி இருக்குது, என் கிளினிக் ஏத்தாப்பில் சீஃப் காசியோட மாஸ்க் இருக்குது, அதுதான் அடையாளம்.
சீஃப் காசி மாஸ்க் ஐத்தாப்பில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் பேர் எங்களுக்கு தெரியாது, இருதய டாக்டரு, அவரை போய் பாரு உனக்கு பண்ணி விட்ருவார். இது வந்து கேட்டாங்க, ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 30 கேஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1.5 லட்சம் 2 லட்சமும் நான் கஷ்டப்பட்டு சேர்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பேஷண்ட்ஸ் ரெவ்யூக்கு கூட உடம்பை பார்த்துக்கிறது இல்லை. அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், நீ 1.5 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணுற சந்தோஷம், 30,000 அவங்கள கொண்டு வர சொல்லு, அப்போ தான் உங்களுக்கு அதோட வலி தெரியும், நீ அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறதுன்னு சொன்னோன்னே ஒரே வாரத்தில் 30,000 ரூபா கொண்டு வந்துருச்சு அந்த அம்மா. எல்லாம் பண்ணி முடித்தோன்னே கேட்டேன், எப்படிம்மா யார் நின்று எங்கேருந்து வந்தேன்னு. அப்போ தான் இந்த ஆட்டோ டிரைவர் கதைன்னு. அன்னைக்கு தான் நான் தஞ்சாவூர்லேருந்து மெட்ராஸுக்கு வந்ததில் ஒரு பயனை பெற்றேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே ஒரு டாக்டர் இருக்கார், அவர் கண்டிப்பாக உனக்கு பண்ணி விடுவாருன்னு சொல்கிற பேரை தான் நான் எடுக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கும் யார் வந்தாலும் நோவே கிடையாது. முந்தா நாள் ஒரு பொண்ணு வந்திருந்தது, தாரிணின்னு பேர், 18 வயசு, மல்டிபிள் ஹோல்ஸ் இன் த ஹார்ட், புதுக்கோட்டை ரீஜன்லேருந்து வந்திருந்தாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போய் பண்ண சொன்னேன். அப்போலோலாம் எங்களுக்கு இது கிடையாது, நாங்கள் ஏற்கனவே கேட்டோம் 7 லட்ச ரூபா ஆகும்னு. இன்றைக்கி காலையில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டாச்சு, எக்ஸ்ட்ரா செலவு 1 லட்ச ரூபா தான், அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, முடியும்னு நினச்சா எல்லாராலையும் முடியும். ஆனால் ரொம்ப பேர் நம்ம முடியும்னு நினைக்கிறதில்ல. நிறைய பேர் உடம்பு நல்லாயிட்டு போனோன்னு ஹாஸ்பிட்டலே இருக்கும்போது எனக்கு இது நடந்திருக்கு. ஒரு பேஷண்ட் வந்தார், ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறார், ஒரு பணக்கார பேஷண்ட்டு, பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சு என் ரூமில் கூட்டம், என்ன டாக்டர் நிறைய இல்லை, இந்த பையனுக்கு வால் மாற்றணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 3.5 லட்ச ரூபா ஆகும்னு. சார் வால்வோட காஸ்ட் எவ்வளோ சார்? நான் 54,000 ரூபா. இந்தாங்க சார் ஏன் செக், அதை வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. நான் என்னென்னா ஒரு தூண்டுகோல், கேட்டலிஸ்ட், அவ்வளோதான். இவங்கெல்லாம் கரெக்டான இடத்துக்கு போகுது. நம்ம பேரில் கூட வாங்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல் பேரில் அந்த பேஷண்ட் பேர்லேயே தான் வாங்கணும். ஸோ தட் இட் வில் பி யூஸ்ட் ஒன்லி பை த பேஷண்ட், ஒன்லி பை த ஹாஸ்பிட்டல், ஒன்லி ஃபார் தட் பேஷண்ட். அந்த மாதிரி இருக்கும்போது ஏராளமான பேர்கள் நம்ம இது பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்தியாவை பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன், அதோட தமிழ்நாடை பற்றி பெருமைப்படுறேன். ஏன்னா யாருமே மத்தியான சாப்பாட்டுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை, ஒரு கோயில்லையாவது கிடச்சிரும். மார்கழி மாதத்தில் என் ஒய்ஃப் தினம் மத்தியானத்தில் ஒரு 2-3 பேருக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லிவிட்டு நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோன்னே சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் போய் அந்த மியூசிக் அகாடமிக்கு கீழே இருக்கிற பாலத்துக்கு கீழே போய் யாராவது கேட்டாக்கா, இப்போ தான் சார் நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம், வேறு யாருக்காவது கொடுங்க சார். அதுலேயுமே அவன் பாருங்கள், நான் சாப்பிட்டுட்டேன், வேறு யாருக்காவது கொடுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஈகை குணம் நிறைந்த நாடு நம்ம நாடு. அதில் நம்மெல்லாம் பிறந்திருக்கிறதுக்கே இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு பேஷண்ட்டுக்கு கூட உன்னால் முடியாது, உனக்கு பணம் இல்லைன்னு நினச்சதில்லை, எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு முன்னால், கேள்வி பதில் தொடங்கிறதுக்கு முன்னால் ஒரு 20-25 1999 2000 காரைக்குடிக்கு ஒரு 4 கார்டியாலஜிஸ்டோடு நான் போயிருந்தேன். காலையில் ஃபுல்லாக இது நடத்தணும், கேம்ப் நடத்தணும். அந்த எங்கள் ஹாஸ்பிட்டல் ஓனரும் வந்திருந்தார். ஐ வாஸ் ஒன்லி ஒர்க்கிங் இன் அ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். எனக்கு என்றைக்குமே இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஸோ அதோட ஓனர் வந்திருந்தார், அவர் சர்ஜன்னு. 3 கார்டியாலஜிஸ்ட் நான் மெட்ராஸ்லேருந்து அழைச்சிட்டு போயிருந்தேன். ஈவினிங் கம்பன் கழகத்தில் பெரிய மீட்டிங்கு, ஒரு 1000 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. அப்போ ஒரு லேடி வந்தாங்க, மேடை மேலே ஏறி நின்று, நான் சோஷியல் ஒர்க்கர், ஒரு வீடாக போய் இந்த சொட்டு மருந்து கொடுக்குறது, இதிலெல்லாம் நீங்கள்லாம் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், அப்பா அம்மா 3 பொண்ணுங்க 3 பசங்க, 3 பேரில் 2 பேர் ட்வின்ஸு. ட்வின்ஸுக்கு வயசு 7, தனியாக இருக்கிற பையனுக்கு வயசு 4. இந்த 3 பேருக்கும் ஹார்ட்டில் ஹோல் இருக்குது, அந்த மதருக்கும் ஹார்ட்டில் ஹோல் இருக்குது. அந்த மதர் ஆப்ரேஷன் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க, பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 பேருக்கும் நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்களே இங்கே, உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு. என்ன சம்பாதிக்கிறார் அவருன்னு கேட்டேன். ஃபாதர் ஒரு நாள் கூலி 16 ரூபா. அவருக்கு மெட்ராஸ்க்கு நீங்கள் வர சொன்னீங்கன்னா கூட டிக்கெட் வாங்கிட்டு வரதுக்கு வசதி கிடையாது. மேடையில் சொன்ன 1000 பேர் இருக்கிற மேடையில் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. உண்மையிலே சொல்கிறேன், நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன். சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்பி ட்ரெயினில் வீட்டுக்கு மெட்ராஸுக்கு திரும்பி வரும்போது ஹாஸ்பிட்டல் ஓனர் சர்ஜன், எக்ஸலண்ட் சர்ஜன், அவர் கேட்குறாரு, என்ன சிவா நீங்கள் பாட்டுக்கு பண்ணிடலான்னு சொன்னீங்களே, எப்படி பண்ண முடியும் அப்படி. இயர் 2000, ஏன்னா செல்ஃபோன் இல்லாத காலம். பண்ணிடலாம் சார், அவ்வளோதான், எப்படின்லாம் தெரியாது, பண்ணிடலாம் சார்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு 2 வாரம் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஏன்னா செல்ஃபோன் இல்லாத காலம், ஹாஸ்பிட்டல் நம்பரை கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க.
நான் ஆக்டர் லக்ஷ்மி பேசுகிறேன். சொல்லுங்கள் மேடம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா இருக்கேன். நீங்கள் டாக்டர் சிவகடாட்சன் தானே பேசுகிறீங்க? ஆமாம். நான் கதையல்ல நிஜம்னு ஒரு சீரியல் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு எபிசோட் பண்ணி கொடுக்கணும். காலையில் 4 நாளில் 11 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. 1 மணிக்கு வி வில் கோ லைவ் ஆன் ஏர். ரெக்கார்டிங்லாம் கிடையாது, வந்துடுங்க. எதுக்கு கூப்பிட்றாங்க என்ன ஒன்றும் தெரியாது. அங்கே போகிற வரைக்கும் எதையுமே நான் கவலைப்பட்டுக்கிறது இல்லை. அதாவது ஆண்டவன் நடத்தி வைக்கிறான், நம்ம ஏன் கவலைப்படணும்? ஸோ நேராக அங்கே போனோடனே சார் ஏதாவது ஒரு நல்ல தீம் சொல்லுங்கள். எனக்கு இந்த காரைக்குடி போயிட்டு வந்த தீம் நினைவு வந்தது. உடனே அவங்கக்கிட்ட சொன்னேன், வில் கோ ஆன் ஏர், அதையே சொல்லுங்கள். என்ன நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அது விஜய் டிவியில் வந்ததுன்னு நினைக்கிறேன். கதையில்ல நிஜம். 4.5 லட்ச ரூபா கலெக்ட் ஆச்சு. 4.5 லட்ச ரூபாயில் அந்த 3 குழந்தைங்களையும் கூப்பிட்டு ஆப்ரேஷன் பண்ணி பாக்கி இருந்த பணத்தில் ஆளுக்கு 50,000 எஜுகேஷனுக்காக போட்டு கொடுத்து திருப்பி அனுப்பிச்சேன். இவங்க யாருன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது, இந்த 160 பேரும். ஏன்னா தெரிஞ்சால் என்ன தெரியும்னா, நாளைக்கு ரோட்டில் போகும்போது அவன் கவனிக்கலைன்னா இவ்வளோ பண்ண பாரு நன்றி இல்லாமல் இருக்கான்னு. நன்றிக்காக பண்ணக்கூடாது, நம்ம மன சாந்திக்காக பண்ண வேண்டும். அவ்வளோதான் லைஃப்பில். ஏன்னா கடவுள் நம்மளை இவ்வளோ தூரம் வச்சுருக்காரு. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்மளால் ஒரு 10 பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போயிடணும், அவ்வளோதான். அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்த இவ்வளோ பேருங்களும் எனக்கு உதவியாக இருக்காங்க. கேட்டால் இன்றைக்கி வரைக்கும் யாருமே இல்லைன்னு சொன்னதில்லை. அதனால் நான் ஹாப்பியாக இருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது. நன்றி, வணக்கம். உங்கள் கடந்து வந்த நிச்சயமாக கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க, அதையும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம். நான் வந்து தஞ்சாவூரில் பிறந்து வளர்ந்தவன். எஸ்எஸ்எல்சி ப்ரீ யூனிவர்சிட்டி வரைக்கும் தஞ்சாவூரில் தான் பிறந்தேன். படித்தது எல்லாமே தஞ்சாவூரில். எஸ்எல்சியில் ஸ்டேட் ரேங்க் எடுத்திருந்தேன். நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி தான். எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பாவுக்கு 6 பிள்ளைங்க, எங்கள் அப்பாவுக்கு 5 பிள்ளைங்க. இப்போல்லாம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சு எத்தனை பிள்ளைங்கன்னா வி காண்ட் அஃபோர்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பயங்கரமான டிஃப்ரென்ஸு. எப்போ இவங்கெல்லாம் அஃபோர்ட் பண்ணுறது? எங்கள் அப்பா பெரியப்பாக்கெல்லாம் அஃபோர்டே பண்ணாத காலத்தில் நாங்கள்லாம். ஸோ எங்கள் அப்பா வந்து ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் எஜுகேட்டட் பர்சன் இன் த ஃபேமிலி. ஆனால் அந்த ஃபேமிலி ஃபுல்லாக தூக்கி விடுவாங்க, ஃபஸ்ட் எஜுகேட்டடாக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி வளர்ந்து வந்தது. அப்போவே வந்த உடனே ஸ்கூலில் எல்லா வருஷமும் எல்லா ப்ரைஸும் நான் தான் எடுப்பேன். என்னமோ ஒரு உத்வேகம். எங்கள் அப்பா இன்ஜினியர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர். ஸோ அதனால் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி ப்ரீ யூனிவர்சிட்டியில் ஸ்டேட் ரேங்க் எடுத்தேன். ஸ்டேட் ரேங்க் எடுத்தப்போ கூட யூ ஆர் நாட் ஷூர். அப்போல்லாம் பை இன்டர்வியூ தான், நாட் பை என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. ஸோ இன்டர்வியூக்கு வந்தப்போ நம்பிக்கை கிடையாது நமக்கெல்லாம். ஏன்னா நம்ம அங்கேருந்து டவுன் சவுத்துலேருந்து வந்திருக்கோம், இங்கே ஆளுங்களெல்லாம் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரசிடென்சி காலேஜில் பிஎஸ்சி. எங்கள் அப்பா சொல்லிட்டார், நீ போய் பிஎஸ்சி சேரு, அதுவும் சேரும்போது எந்த காலேஜில் பணத்தை திருப்பி தருவானோ அந்த காலேஜாக சேரு. ஏன்னா அந்த பணம் முக்கியம். 1500 இருந்தால் தான் மறுபடியும் எம்பிபிஎஸ்க்கு கட்ட முடியும். ஸோ பிரசிடென்சி காலேஜை தேடி கண்டுபிடிச்சி, அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் மெட்ராஸ்க்கே வரோம். பிரசிடென்சி காலேஜை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் சேர்ந்தோம். ஒரு 45 நாள் கழித்து வந்தது எம்பிபிஎஸ் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் செலக்ட் ஆகிருக்கேன்னு. அங்கே எம்பிபிஎஸ் முடித்தேன். எம்பிபிஎஸ் முடித்தோன்னே எம்டி ஜெனரல் மெடிசன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். அதுக்கப்புறம் உடனே போஸ்டிங். நான் சொன்ன மாதிரி இஎஸ்ஐயில் ஃபஸ்ட்டு போஸ்டிங். அதுக்கப்புறம் கார்டியாலஜி. டாக்டர் லைஃப்புங்கிறது என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் அன் ஈஸி லைஃப். பிகாஸ் ஒரு பக்கம் மேலே படிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். வாரத்துக்கு 1 அல்லது 2 கிளாஸ் அப்டேட் செஷன் எடுத்துகிட்டு இருக்கேன், போஸ்ட் கிராஜுவேட்ஸுக்கு, டாக்டர்ஸ்க்கு, ப்ராக்டிசிங் டாக்டர்ஸ்க்கு. ஸோ அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சைடு பேஷண்ட் பார்க்கணும், ஒரு சைடு ஃபேமிலி பார்க்கணும். மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜாப். ஒரு கேஸ் வந்தோன்னே ஒரு வாய்தா வாங்கினாக்கா பல லட்சம் வாங்குகிற தொழில் கிடையாது எங்களுக்கு. சரியா? ஒரு பேஷண்ட்டும் முக்கியம். ஒரு பேஷண்ட்டை பற்றியும் தீர விசாரித்து ரொம்ப இது பண்ணி பார்க்க வேண்டியது. ஹார்ட் ஒர்க் த்ரூ அவுட் த டே பண்ணணும். இப்படி பண்ணும்பொழுது எல்லா ஆஃபீஸர்ஸ்லேயும், எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லேயும், எல்லா ப்ரைவேட் இதுலேயும் இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணிக்கிட்டு சிட்டிலையும் இருந்துக்கிட்டு ப்ராக்டிஸையும் பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். எக்கச்சக்கமான கஷ்டம். அதை வந்து கடந்து வந்த பாதைன்னு சொன்னாக்கா அது பெரிய கொஸ்டின் மார்க்காகவே ஆகிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்டர் படிக்கணுமான்னு. அதனால தான் இப்போல்லாம் யாராவது என் பேஷண்ட்டோட குழந்தைங்க வந்தாக்கா ஜாலியாக இருக்கணும்னு நினச்சின்னா இன்ஜினியரிங் படி, இல்லை படிக்கவே படிக்காத.
ஏன்னா எங்கள் இதில் வந்து ஓரளவு பணம்னு பார்க்கும்போது, ஏன்னா இப்போ இருக்கிற யங்கர் சில்ட்ரன்லாம் ஃபஸ்ட்டு பணம் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் கம்பேரிட்டிவ் லைஃப் 4.5 வருஷம் கழித்து ஒரு பிஇ படிக்கிறவன் 25,000 வாங்குவான். நாங்கள் அந்த 25,000 பார்க்கும்போது நாங்கள் எம்பிபிஎஸ் முடித்து 20 வருஷம் ஆகிடும். ஐ எம் நாட் ஜோக்கிங். ஐ எம் நாட் அட் ஆல் ஜோக்கிங். உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்கும்போது ஒரு நாள் என் பையன் ஹூ இஸ் அ டாக்டர் நவ் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், அம்மா உன் வீட்டுக்காரர் தான் ரொம்ப இன்டெலிஜென்ட், இவ்வளோ கூட்டம் வருதுன்னு நினச்சிக்காத, எல்லாருமே அப்படி தான் படிப்போம், ஒரு சிலருக்கு உங்கள் வீட்டுக்கார் மாதிரி அதிர்ஷ்டம், அவ்வளோதான். ஐ வில் ஹேவ் டு டெல் த ஃபேக்ட் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ஒன்று சின்சியாரிட்டி இருக்கணும், ரெண்டாவது ஹார்ட் ஒர்க் இருக்கணும், அண்ட் கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க்கு. நிறைய நாள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயசில் காலையில் எழுந்தோன்னே சரி எல்லாம் ரிட்டையர்டு பர்சன் மாதிரி நம்மளும் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அப்புறம் அங்கே கொடுத்துருக்க லிஸ்ட்டை பார்த்தா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர், மதுரையிலேருந்து ஒருத்தர், ஹோசூர்லேருந்து ஒருத்தர், இவங்கெல்லாம் ஒரு நாள் மெட்ராஸில் தங்கணுன்னா எக்ஸ்ட்ரா 5,000 to 10,000 செலவழிக்கணும். நான் எப்படி லீவ் போட்டு என்னால் முடியலன்னாலும் போய் தான் ஆகணும். அதுதான் ஒரு டாக்டரோட லைஃபு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஐ எம் எ வெரி ஹாப்பி பர்சன் தட் ஐ எம் ஏபிள் டு சர்வ் ஸோ மெனி பீப்புள். இப்போ பாருங்கள், 18 வயசு பொண்ணு இது வரைக்கும் 18 வருஷமாக அவங்க பல டாக்டரை போய் பார்த்துருக்காங்க. ஹார்ட்டில் ஹோலு, யாருமே பண்ணிக்கேன்னு சொல்கிறதில்ல. ஏன்னா பண்ணிக்கேன்னு சொன்னால் டாக்டர் பணம் தரணும். ஸோ நல்ல வேலை ஏதோ கான்டாக்ட்ஸ் இருக்குது. நம்ம நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு பணம் இருக்கிறவங்கள அனுப்புகிறோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருப்பேன், நாளைக்கு பேஷண்ட் பணம் அனுப்புகிறவங்க அனுப்பிச்சாக்கா ஒரு பேஷண்ட் பணம் இல்லாதவன் அனுப்புவேன், நீ பண்ணி கொடு. தே ஹாவ் டு டூ ஃபார் மீ. இன்றைக்கி அப்போலோவில் யாரும் நினச்சிருந்தா கூட பண்ணியிருக்க முடியாது. அந்த பொண்ணுக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் சர்ஜரியை 1 லட்சம் ரூபாய்க்கு, டிவைஸ் க்ளோஷர்னு பேர், ஆப்ரேஷனே இல்லாமல் கால் வழியாக போய் அந்த மல்டிபிள் ஹோல்ஸ் இந்த ஹார்ட், ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் மல்டிபிள்னு பேர், அதில் டிவைஸ் க்ளோஷர் பண்ணுது.